பிரபல நாடி ஜோதிடர் பார்த்திபன் அவர்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்களோட அரசியல் பதவி வந்து பறிபோகும் அப்படின்னும் அவர் அரசியலை விட்டே வெளியே ஏறுவார் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து சொல்லியிருக்காருங்க. அவர் என்ன சொன்னார் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் போட்டிருக்கேன், அதை பார்த்துட்டு வாங்க. வின் பண்ணதுக்குமே ஏதோ நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் இல்லைங்க. நீசபங்க ராஜயோகம் தெருவில் போகிற 10 பேருக்கு தாங்க இருக்கும். ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் யாருக்கு நல்லா இருக்கு? ஸ்டாலின். இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தெருவில் போகிற வரவங்களுக்குலாம் வந்து நீசபங்க ராஜயோகம் இருக்கும். பல ஜோதிடர்கள் வந்து நீசபங்க ராஜயோகத்தினால தான் விஜய் அவர்கள் முதல்வர் ஆகிட்டார்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மை இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அது மட்டும் இல்லை, ஸ்டாலின் அவர்களுக்கு தான் ரொம்ப நல்ல நேரம் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் பல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணுறாரு. விஜயோட ஜாதகம் வந்து எப்படி இருக்குது, எதனால் அவர் அரசியல் விட்டு அவர் போவேன்னு சொல்கிறாரு அப்படிங்கிறதையும் அவர் சொல்லியிருக்காரு. அதை ஃபஸ்ட் நான் பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்க்குறவங்களுக்கு அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் 3 பேர் அரசியல் வேலையை விட்டவங்க, அரச வேலை விட்டவங்க, அவங்க இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்க. அவங்க ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாகும். அப்போ விஜய் ஜாதத்திலே அது இருக்கு. இந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதோ வக்ரம் பெற்ற கிரகம் வந்து சூரியனோட சேர்ந்துருக்கிறதாகவும், அரசு வேலையை விட்டவங்க, அரசியலேருந்து வெளியேறினவங்க எல்லாத்துக்குமே இப்படி தான் இருக்கணும், நீங்களும் வேணாலும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறாரு. சரி, இவர் வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி யார் ஜெயிப்பான்னு கரெக்டாக சொன்னாரா, இவரோட ஹிஸ்ட்ரி என்ன, இவர் யார் அப்படிங்கிறத வந்து இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்குறோம். வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இவர் தானே நாடி ஜோதிடர் அப்படின்னு சொல்லி அழைச்சிக்கிறாருங்க. நம்ம பார்க்குற நார்மல் ஜோதிடத்துக்கும் வேத ஜோதிடத்துக்கும் நாடி ஜோதிடத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு விளக்குறேன். வேத ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கிரகங்களை அடிப்படையாக வச்சு வர்றதுங்க. நம்ம நார்மல் ஜோதிடம்னு சொல்லி நம்ம பார்க்குற ஜோதிடம். நாடி ஜோதிடம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, பெண்களுக்கு வந்து இடதுகை பெருவரலையும் ஆண்களுக்கு வந்து வலதுகை பெருவரலையும் எடுத்து அதுக்கான ஓலைச்சுவடிகளை கண்டுபிடிச்சு போகர் அகத்தியர் போன்ற சித்தர்கள்லாம் ஓலைச்சுவடிகள் எழுதி வச்சதாகவும், அதை வச்சு அவங்களோட முன்ஜென்மம் இந்த ஜென்மத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்க, எத்தனை குழந்தைங்க எல்லாமே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க நாடி ஜோதிடம். ஆனால் இந்த பார்த்திபன் அவர்கள் தன்னை நாடி ஜோதிடம்னு சொல்லிக்கிறாரு. ஆனால் இவர் வந்து ஓலைச்சுவடி வச்சு அதை வச்சு பார்க்குறாங்க. வேத ஜோதிடத்தை தான் பார்த்து சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடியே வந்து எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிட்டாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை வந்து நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். அவர் என்ன சொன்னாருன்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. சூழல்களும் மாறும். எனக்கு இன்னும் தேர்தல் காலத்துக்கு 1 வருஷம் இருக்குது. என்ன வேணாலும் மாறலாம். என்னுடைய அபிப்பிராயத்தின்படி ஜாதக ரீதியாக பார்க்கும் பொழுது எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குன்றதான் என்னுடைய வியூ. இப்ப சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தங்களுடைய இடத்தை தக்க வைப்பதற்கு தான் அந்த இடத்துல போராட போறாங்க. மீதி 2 கட்சி தான் எனக்கு மெயினான இந்த ஸ்ட்ரீம் லைன்ல இருக்க போகுது. அந்த 2 கட்சியில அதிமுக இப்போ பலம் இழந்ததாக இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. அந்த வீடியோவில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, சீமானும் விஜயும் தன்னோட இடத்த தான் தக்க வச்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ண போகிறாங்க. மற்ற 2 கட்சிகள் தான் யாரோ ஒருத்தர் தான் ஆட்சிக்கு வர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. முதலே சொல்லிட்டாரு, எடப்பாடி பழனிசாமி அவர்களோட ஜாதகம் ரொம்ப நல்லா இருக்கணும், இதுவே அந்த எலெக்ஷன் வந்து செப்டம்பர் மாதத்தை தாண்டிடுச்சுன்னா ஸ்டாலின் அவர்களுக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிச்சாரு. விஜய் அவர்களை பற்றி அவர் ஒரு கணக்கிலேயே எடுக்கலைங்க. விஜய் வந்து ஜெயிப்பாருங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் அவர் இல்லை. சரி, ஓகே, இவர் வந்து ஜாதகத்தை வச்சு சொல்கிறேன் அப்படிங்கிறதையும் அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. இது மட்டும்தான் அவர் பார்ப்பாருன்னு கேட்டாங்கன்னா இல்லைங்க, பேரை வச்சும் ஜோதிடம் பார்ப்பார். ஒரு சில பேர்களை வச்சு இந்த பேருக்கு வச்சாங்கன்னா அவங்க லைஃப் இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவார். அவர் என்ன சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த கேரக்டர் தூக்கி உங்கள் பிள்ளைகளுக்கு வச்சு வர்றது நல்லது. இன்னொரு விஷயம், அந்த கேரக்டர் இங்கே என்ன அடி வாங்கியிருக்குன்னு பார்க்கணும். சரிதான் இல்லைங்களா? ஒருத்தனுக்கு சுபாஷ் சந்திர போஸ்ன்னு பேர் வச்சாங்க. சுபாஷ் சந்திர போஸ் பெரிய ஆள் தான். அவர் எப்படி போனாரு கடைசியிலேன்னு தெரியல. இவனும் அதே மாதிரி எப்படி போனானே தெரியல, ஊரை விட்டு ஓடிவிட்டான். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஒரு குழந்தைக்கு ஒரு பேர் வைக்கிறோம்னா, உதாரணத்துக்கு சுபாஷ் சந்திர போஸ்ன்னு வைக்கிறோம்னா, சுபாஷ் சந்திர போஸ் எப்படி காணாமலே போனாரோ அதே மாதிரி அந்த குழந்தைங்க காணாமே போயிடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாருங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஏதாவது குழந்தைக்கு பேர் வைக்க போகணும் அப்படின்னா, ஏதாவது ஒரு பேர், இப்போ உதாரணத்துக்கு அவர் பேரே நான் சொல்கிறேன், பார்த்திபன் அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணுறோம்னா அதில் வந்து டாக்டருங்க அதிகமாக இருந்தாருன்னா டாக்டர் பார்த்திபன் சர்ச் பண்ணணும். டாக்டருங்க அதிகமாக இருந்தாங்கன்னா அந்த குழந்தைக்கு பார்த்திபன் பேர் வச்சா அந்த குழந்தை டாக்டர் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தெல்லாம் ஷேர் பண்ணுறாரு. அவர் என்ன சொன்னாருங்கிறத நான் வீடியோவில் போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அதை பார்த்துட்டு வாங்க. டாக்டர் அப்படின்னு போட்டு, இப்போ உதாரணத்துக்கு சுதாகரன் உங்கள் பையன் பேர் இருக்குன்னு வச்சுங்களேன், டாக்டர் சுதாகரன் போட்டு சர்ச் பண்ணுங்க. ஆல்ரெடி அந்த பேர்ல யார் இருக்காங்க, நிறைய டாக்டர்ஸ் இருக்காங்க. உங்கள் பையன் கண்டிப்பாக நீட்டுக்கு போவான்னு அர்த்தம். டிஃப்ரெண்டான பேர் அப்படின்னா டிஃப்ரெண்டான பேர் 5 பேர், அதில் முக்கியமான ஆளாக இருப்பான். பார்த்துருப்பீங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏதாவது ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கணும்னா அந்த குழந்தையோட பேர் எடுத்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன தொழில் செய்கிறாங்களோ அல்லது என்ன வேலை இருக்காங்களோ அதிகப்படியான பேர் வந்து அந்த தொழிலை செஞ்சாங்கன்னா நீங்களும் அந்த குழந்தைக்கு அதே பேரை வச்சிடலாம்னு சொல்கிறாரு. இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லைங்க. என்னோட மைண்டுக்கு வந்து இது கரெக்ட்னு பண்ணல. ஏன்னா இவரோட பேரே நான் போட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். அதுலேயே பல டாக்டர்கள் இருக்காங்க பார்த்திபங்கிற பேர்லேயே. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நம்புற மாதிரியான விஷயமா இல்லை. இவர்கிட்ட வந்து எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்குறாங்க, நீங்கள் சொன்னது வந்து சரியாக நடக்கலையே, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் ஜெயிப்பாருங்கிற மாதிரி சொன்னீங்க, அப்படி இல்லைன்னா ஸ்டாலின் அவர்கள் ஜெயிப்பாருன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து நான் ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான் சொல்கிறேன், அந்த ஜாதகமே தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவேன். இன்கேஸ் நானே எந்த ஒரு விஷயம் தப்பாகுது அப்படின்னா அது ஜாதகம் தான் காரணம், அந்த டைமிங் வந்து கரெக்டாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி அவர் வாயால் அவரே சொல்கிறாரு. நீங்கள் அதை ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வாங்க. அது வந்து இப்போ நான் சொல்கிறேன், நாளைக்கு நான் வந்து தப்பாக போச்சு அப்படின்னா நான் அதுக்கு ஏதாச்சும் இட்டுக்கட்டி தான் பேசுவேன். நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிட்டா, நான் இப்போ ஓப்பனாக சொல்கிறது என்னன்னா, நான் உண்மையில ஜாதத்தை பார்க்கல, கூகுளில் இருக்க ஜாதத்தை பார்க்குறோம். நாளைக்கு என்ன எப்படி சொன்னேன்னு கேட்டால் எனக்கு ஜாதகம் தெரியாதுன்னு சொல்ல போகிறேன் இல்லைங்களா? நான் இருக்கிறதானே சரி சொல்கிறேன். நான் ஒருவேளை அன்னைக்கு நின்றுக்கிட்டு நான் வேறு ஏதாச்சும் பேச போகிறதில்ல, இருக்கிறதா தான் எதார்த்தம். அப்போ ஜோசிக்காரங்க சொன்னாங்க, அந்த ஜாதகத்தையே நான் கூகுளில் இருந்து தான் எடுத்தேன். நான் இன்கேஸ் நாளைக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அது தப்பாக போனாலும் ஜாதகம் வந்து கரெக்டாக இல்லை, இன்புட் கரெக்டாக இல்லைங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாருங்க. அப்போ வந்து நீங்கள் ஒரு 4 பேரோட ஜாதகம் பார்த்துருக்கீங்க ஸ்டார்டில். அப்போ ஏன்னா ஏதாவது ஒரு ஜாதகத்தை நீங்கள் கரெக்டாக பார்த்துருந்தா கூட இவர் தான் முதலமைச்சர் ஆவார், இவர் வந்து தோற்று போயிடுவார் நீங்கள் கரெக்டாக சொல்லியிருக்கணும்.
இல்லை அதுவும் தப்பாக போயிடுச்சு. ஓகே, இன்னும் ஒரு சில விஷயங்கள் நம்ம வந்து யோசிச்சு பார்க்கலாம். ஒரு ஜாதகம் நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்க. விஜய் அவர்களுக்கு பல கதைகள் வந்து வெற்றியாயிருக்கு, ஒரு சில கதைகள் தோல்வியும் அடைஞ்சிருக்கு. அந்த விஷயங்களை பேஸ் பண்ணி இவரோட ஜாதகம் சரியாக நீங்கள் ரிவர்ஸில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காரு. அந்த டைமிங்கை வச்சு இவர் முதல்வராக இவரோட ஜாதகத்தில் இருக்கா, அந்த டைமிங் வந்து இவரோட ஜாதகம் கரெக்டாக நீங்கள் ரீசெக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டாலின் அவர்கள் இது வரைக்கும் பல தடவை ஒரு தடவை முதலமைச்சராக இருந்திருக்காரு. அதுக்கு பின்பு வந்து எம்எல்ஏவாகவும் இருந்திருக்காரு, தோல்வியும் அடைஞ்சிருக்காரு. அவர் இதுக்கு முன்பு தோல்வி அடைஞ்ச டைம், இதுக்கு முன்பு ஜெயிச்ச டயத்தை வச்சு இவரோட ஜாதகம் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணியிருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. சரி, இவர் வந்து ஃபைனலாக விஜய் வந்து பதவி விட்டு போயிடுவார், பதவி வந்து பறிக்கப்படும், அரசியல் விட்டு வெளில போயிடுவான்னு சொன்னோம்னா அதை வந்து நான் உங்களுக்காக போடுறேன். அவர் என்ன ரீசன் சொல்கிறாரு அதுக்கு அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு பார்த்துருவாங்க. சேர்ந்துருக்குது. இப்போ சனியோட சேர்ந்தா கூட வேலையை விட்டு இப்போ மீடியாவில் நடிச்சிருந்தார், சினிமாவில் நடிச்சிருந்தார், அதை விட்டுட்டு வந்துட்டார். அப்போ சனியோட சேர்ந்த வக்கர புதன் என்ன செய்யுது, அவருக்கு இந்த மீடியாவில் வந்து கட்டாயி வெளியே வரதுக்கு வாய்ப்பு கொடுக்குது. அடுத்து சூரியனோட சேர்ந்த கிரகம் வக்ரமானது இவருக்கு அரசியலை இடையிலேயே பறிக்கும். வந்து பொறுப்புலேருந்து வெளியே வந்தவங்க இந்த மாதிரி யாராச்சும் இருப்பாங்களா, அவங்க ஜாதத்தை வாங்கி பார்த்தீங்கன்னா சூரியனுடன் சேர்ந்த கிரகம் வக்ரமாகவோ பரிவர்த்தனையாக இருக்கும். அப்போ விஜய் ஜாதத்திலே அது இருக்கு. சனியோட சேர்ந்த வக்கர புதன் வந்து மீடியாவை விட்டு விஜய் அவர்கள் வெளில வர்றதுக்கு காரணமாக இருந்ததுனும், அதே மாதிரி மற்றொரு கிரகம் வந்து சூரியனோட சேர்ந்திருக்கிறதாகவும், அதனால் விஜய் அவர்கள் அரசியல் விட்டும் வெளியேறுவார் அப்படின்னு சொல்லி அவர் தன்னோட கணிப்பை சொல்கிறாருங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த நீசபங்க ராஜயோகங்கிறது வந்து தெருவில் போகிற ஒரு 4 பேருக்கு கூட இருக்கும், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு மற்ற ஜோதிடர்கள் சொன்ன ஒரு விஷயத்த ரொம்ப அசால்ட்டாக வந்து அதெல்லாம் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அந்த வீடியோ நான் உங்களுக்காக வந்து போட்டிருக்கேன், பார்த்துட்டு வாங்க. இப்போ விஜய் அவர்கள் வின் பண்ணதுக்குமே ஏதோ நீசபங்க ராஜயோகம் அதெல்லாம் இல்லைங்க. நீசபங்க ராஜயோகம் தெருவில் போகிற 10 பேருக்கு தாங்க இருக்கும். அதாவது வந்து இவங்க வந்து ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்லணும் இல்லையா, அப்படிலாம் அதாவது ஒரு குறிப்பிட்ட ராசி ஜாதத்தில் நீசபங்க ராஜயோகம் 1000ல் 500 பேருக்கு 800 பேருக்கு இருக்கும். எல்லாரும் முதலமைச்சராக முடியுமா? நீசபங்க ராஜயோகம் இருக்காங்கன்னா நான் வேணா ஒரு 15 பேருக்கு கூட்டு வந்து விடுறேன். மொத்தத்தில் இவர் எந்த ஜாதகத்தை வந்து தப்பு, இது வந்து இந்த இன்புட் தப்பாக இருந்தது அதனால தான் என்னால் கணிக்க முடியலன்னு சொல்கிறாரோ, அதே ஜாதகத்தை வச்சு தான் விஜய் அவர்கள் வந்து அரசியல் விட்டு வெளில போயிடுவார்னு சொல்கிறாரு. ஆக மொத்தத்தில் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஜாதகமே சரியில்லை, அல்லது இவர் கணிச்சது சரியில்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். சரி, உங்களோட பார்வையில் இவர் வந்து கரெக்டாக சொல்கிறாரா, இவர் சொல்கிற நாடி ஜோதிடம் இதெல்லாம் உண்மையா, இவர் சொன்னதெல்லாம் பலிக்குதா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான சுவாரஸ்யமான அடுத்த வீடியோ சந்திக்கலாம். உங்களுக்கு ஜோதிடத்தை பற்றி ஆன்மீகத்தை பற்றி ஏதாவது கேள்வி இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு விளக்கமாக போடுறேன். நன்றி, வணக்கம்.